அப்புறமா கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய்யில் வந்து இது சம்பா ரவைமா பாயா கொஞ்சம் சம்பா ரவையும் அவலும் போட்டு பாயாசம். இந்த பாருங்க நெய்யில் வறுத்துட்டோம்னா முந்திரி இல்லை, அதனால் நான் பாதம் ஊற வச்சுருக்கேன். நான் அரைச்சி போட்டுக்கிறேன். முந்திரி இல்லை, அதனால் நான் வெறும் பாதம் வச்சுருக்கேன். நான் அரைச்சி போடுவேன், அரைச்சி ஊற்றிக்கிறேன். நான் ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன், நான் அரைச்சி ஊற்றுறேன். இதையே கொஞ்சம் வறுத்துட்டு இந்த அவளையும் இதோட போட்டு வறுத்துடுங்க. நான் தட்டவல் தாம்மா போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து மிக்சியில் தட்ட மாட்டேன். நீங்கள் ஒரு திக்கவல் போடுறது இருந்தால் வறுத்துட்டு மிக்சியில் ஒரு தட்டு தட்டிடுங்க. இது வந்து லேஸ் அவள் தான், இதான் நான் அப்படியே போட்டுருவேன். ஒன்றா எதுங்க இல்லைம்மா, தட்டா ஒன்றா வறுத்துக்கலாமா? ஒன்றா வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுத்துக்கணும் தானே? அதான் கேட்குறேன். காஞ்சோன்னு சும்மா ஆன் பண்ணவே இல்லை. இந்த பாருங்க 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கம்மா. இருக்கு கொஞ்சம் திக்கு பழம் தான் நல்லா இருக்குமா பாயசத்துக்கு. இந்த பாயசத்துக்கு இந்த பாருங்க ஊற்றிருக்கேன். கொதிச்சோன்னா அது அவள் போட்டு கலர பாருங்க. அப்புறமா இந்த இதுக்கு வந்து ஒரு 10 பாதம் ஊற வச்சுருக்கேன். நான் முந்திரி இல்லை, அதனால் பாதம் மட்டும் தான் ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் என்கிட்ட தூள் இருக்குது, நான் ஏலக்காய் போட்டு அரைக்கல. அப்படி ஏலக்காய் தூள்னா இதில் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிடுங்க. கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டு இதை பாருங்க போடுறேன். அப்புறமா இதை போடுற பாருங்க. இந்த கிளறி விடுங்கம்மா. அப்படியே போய் உட்காந்துரும் இல்லைன்னா அடியில். நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். வெந்தோடனே சீக்கிரம் வெந்துடும், வேகட்டும். இந்த பாருங்க பாதாமும் தேங்காயும் அரைச்சிட்டேன் பாருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப திப்பியாக அரைக்க வேண்டாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போடுமா. அந்த கலருக்காக போடுறேன். என்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் போடலாம், குங்குமப்பூ இல்லை. அந்த கலருக்காக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிக்கை உப்பு, அந்த லைட் எல்லோ கலருக்காக நான் மஞ்சள் பொடி போட்டேன். லைட் எல்லோ கலராக நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். வெந்துருச்சு, எடுத்து காட்டுங்க பாருங்க. வெந்துருச்சு பாருங்க, வெந்துருச்சு பாருங்க. சொல்லுமா. தேங்காய் பாதாம் அரைச்சிட்டு ஊற்றிட்டேம்மா. நான் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. அதை பாருங்கள் இப்போ தான் கொதி வருது. கொஞ்சம் ரொம்ப கொதிக்க விட விடாது. ரொம்ப கொஞ்சம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சக்கரை போட்டு பாருங்க. ஏலக்காய் தூள் என்கிட்ட இருக்குது, நான் போட்டுறேன். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க. அப்புறமா இது ஒரு வந்து சின்ன டம்ளர் தான், 100 கிராம் சக்கரை இருக்கமா. இது போடுறேன் நான். இதில் பத்தெல்லாம் கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். முந்திரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வறுத்து கூட போட்டுக்கலாமா. இது தேவையில்லை. இதுக்கு நம்ம தேங்காவும் பாதாமாக அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால முந்திரி தேவைப்படாது. சக்கரை போட்டுட்டு அப்படியே விடாதீங்கம்மா. கொஞ்சம் கலக்கின மாதிரி கலக்குங்கலாம், ஒரு சமயம் திரிஞ்சிடும். உஷாராக பண்ணுங்க. அதை பாருங்க, கரைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேம்மா. கொதிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ஏன்னா தேங்காயும் சக்கரையும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே கொதிச்சா நல்லா இருக்காது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பால் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் வெல்லம் போடலாம் இதில். அதை நான் இன்னொரு நாள் நான் தனி வீடியோவாக அதை நான் போடுறேன் நான். ஏன்னா பாலில் வெல்லம் போட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும். பால் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் வேக வச்சுட்டு நம்ம வெல்லம் போட்டு பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்றதை. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்எஸ் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பாருங்கள்.